கொஞ்ச நேரத்துல ரிலாக்ஸ் ஆன சலாவுதீன் கிட்ட நாங்க பேசணும். இங்க என்னென்ன நடக்குதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதும் அவர் எங்களுக்கு ஆர்வத்தோட இங்க நடக்கிற விஷயங்களை எல்லாம் பத்தி சொன்னாரு. இப்ப நம்மகிட்ட பயிற்சி எடுக்கிற வர்றதுல ஒரு நம்மகிட்ட பயிற்சி எடுக்கிறதுல ஒரு தனி சிறப்பு இருக்கு. பயிற்சி எடுக்கிற மாணவர்களுக்கு இல்ல எதுனா நீ எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடம், மாந்திரிகம், எண்கணிதம், மெஸ்மெரிசம், ரெய்கி, மலர் மருத்துவம்னு பயிற்சி இருக்கிறதுனால வர்ற மாணவர்கள் எல்லா பயிற்சியும் இங்கேயே எடுத்துக்கிறாங்க. அதனால அவங்க வெளிப்படைகிறாங்க. அதே மாதிரி அவங்க கஸ்டமரா வந்தாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத ஜோதிடத்து மூலம் கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கிற கிரக கோளாறா, நோயா, இல்லை அவங்களுடைய மனநிலை பாதிப்பா, இதுக்குண்டான விளக்கங்களை சரி செஞ்சு அவங்களுக்கு சித்த வைத்தியம் பண்ணணுமா, ஹோமியோபதி பண்ணணுமா, எலக்ட்ரோபதி பண்ணணுமா, இல்லை மாதிரி மாந்திரிகத்தில் பரிகாரம் பண்ணணுமாங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான விஷயத்த தேவையான முறையில் செய்கிறதுனால வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ரெமெடி ஃபெயிலியர் இல்லாமல் எல்லாம் சக்ஸஸ் ஆகுது. பஞ்சபூதம் தான் தெய்வங்கிறது என்னுடைய கான்செப்ட். பஞ்சபூதம் தான் தெய்வம். பஞ்சபூதத்துக்கு தோன்றான இதுகள் தான் வழிபாடும். பஞ்சபூதம் நம்மகிட்ட சமனா இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு தனிப்பட்ட ஆற்றல் கிடைக்கும். அந்த ஆற்றலை தான் பயிற்சி மூலயமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பஞ்சபூதத்துல இருந்து நிலத்துல நம்ம நார்மலா எல்லாரும் உட்காந்து அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதை தவிர தியானம் பண்றதுல நெருப்புல தியானம் பண்ணணும்னு சொல்லி நெருப்பு ஒளியை, தீப ஒளியை கொளுத்தி வச்சு தீப ஒளியை பார்த்து அது மூலயமா இதுகளை மென்ஷன் பண்ணி அவங்க தீப ஒளியா பயிற்சி எடுப்பாங்க. அது இல்லாம அடுத்தது நீர்ல தியானம் பண்ணணுங்கிறத நீர்ல உட்காந்து தண்ணி தொட்டியில உட்காந்து தியானம் பண்ணி அதுல ஒரு பல அனுபவங்களை காணுவாங்க. அதுக்கப்புறம் பூமிக்கு அடியில் உட்காந்து பண்ணணும். பூமிக்கு அடியில் உட்காந்து பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏறக்குறைய நம்ம இதில் இருக்கிறதுல ஒரு 6 அடிக்கு கீழே அந்த தியானம் பண்ணணும். அந்த தியானத்துக்கு மூலயமா பண்ணையில் அதன் மூலியமா உள்ள இதுகள் இருக்கும். இதுலெல்லாம் பண்ணையில் நம்ம பஞ்சபூத சக்திகள் நம்ம உடம்புல கூட குறைவாக இருக்கிறத ஸ்டெபிலைசர் வச்ச மாதிரி சமன்படுத்தி கொடுக்கும். சமன்படுத்தி கொடுக்கறதுனால நமக்கு பல ஆற்றல்கள், வல்லமைகள், திறமைகள் நமக்கு பிறக்கும். பல ஞானம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த பஞ்சபூத தியானம். மாந்திரிகங்கிற பயப்படப்பட்ட கலை இல்லைங்க, சித்தர்கள் கலை. எல்லாரும் அறிஞ்சிக்க வேண்டிய ஆயக்கலை 64 கலையில இதுவும் ஒரு கலை. ஆகையினால இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம மாந்திரிகராக தான் செய்யணும்னு இல்லை, மாந்திரிகம் பண்ணாமல் இருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ தெரிஞ்சுக்கிறதுனால இதனால மாந்திரிகத்தினால இப்போ நமக்கு பாதிக்கப்பட்டிருந்தா நம்மளே ரெமெடி பண்ணி சரி செய்துக்கலாம். அடுத்தது வேற போலி மந்திரவாதிகள், போலி சாமியார்கிட்ட போய் நம்ம ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக வேண்டினாலும் இந்த பயிற்சியை பொதுவாக எல்லாரும் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியம்.